சிறு வர்த்தகர்கள், வியாபாரிகள், சிறு நிறுவனங்களுக்கெல்லாம் உதவ POS எனப்படும் பாயிண்ட் ஆஃப் சேல் தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது வங்கியாளர்களின் கருத்து. இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் என்றால் என்ன என்பது குறித்தெல்லாம் விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். பல்வேறு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் மூலியமாக இது போன்ற பாயிண்ட் ஆஃப் சேல் ஸ்வீப் மிஷின் என்று சொல்லக்கூடிய மெஷின்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த மெஷின்கள் மூலியமாக வணிகர்கள், குறிப்பாக ஒரு மளிகை கடை வைத்திருப்பவர் இது போன்ற மெஷின்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த கடைக்கு வருபவர்கள் அவர்களிடம் உள்ள டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை செலுத்தும் பட்சத்தில் அவர்கள் அந்த எவ்வளவு ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குகிறார்களோ அந்த ரூபாயை இந்த மெஷினில், குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1000 ரூபாய்க்கு மளிகை கடையில் பொருள் வாங்குறன்ற பட்சத்தில் இது போன்ற ஷேப் மிஷினில் கொடுத்தோன்னா இது மளிகை கடைக்காரர் வச்சிருப்பாரு. அவர் 1000 ரூபாய் என்ற ஒரு அமௌண்ட்டை அழுத்தும் பொழுது உங்களுக்கு SMS வரும். அந்த SMS-ஐ நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து அந்த மளிகை கடைக்காரருக்கு 1000 ரூபாய் சென்றுவிடும். நீங்கள் இதற்காக பணத்தை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இல்லை. இது போன்ற பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின்கள் பல்வேறு வணிக தளங்களில் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்று சொல்லக்கூடிய பணமில்லா வர்த்தகத்துக்கு பயன்படுகின்றன. இதே போன்ற மெஷின்கள் குறிப்பாக OAP என்று சொல்லக்கூடிய பணங்களை கிராமங்களில் வழங்குவதற்கும் அவர்கள் பணம் வைத்திருப்பார்கள். உங்களுடைய கார்டு கொடுத்தோம்னா அதில் தேய்ச்சிட்டு நீங்கள் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துடலாம். இது போன்ற கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்ற பல்வேறு விஷயங்களுக்காக தகவல் தொழில்நுட்ப ரீதியாக வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ரமேஷ்.